ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சத்யபாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 2 பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது ஏன், இதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகலாம். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வந்து கோரக்பூர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து வாழ்ந்து வரவங்க தான் கவிதா குஞ்சு, அப்புறம் வந்து பப்புலு அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க ஏன் அப்படி கல்யாணம் பண்ண, இவங்க எதுக்காக வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட புருஷங்க வந்து குடிகாரங்க, சரிங்களா? ஸோ குடிகார புருஷன் காரணமாக வந்து இவங்க வந்து இன்றைக்கி என் புருஷன் சரியில்லை அப்படி சரியில்லைன்னு சொல்லி இந்த 2 பேரும் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பேசி பழக்கம், சரிங்களா? நட்பு உருவாகிறது. அதுக்கப்புறம் வந்து போன வியாழக்கிழமை தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அங்கே கோரக்பூரில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிவன் டெம்பிளில் வச்சு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறான்? அப்போது இந்த காலத்தில் உள்ள பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா, அதாவது சினிமாவில் வர்ற மாதிரி இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் அந்த சீரியல் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு அதில் வர்ற மாதிரி ரக்கடாக இருந்தோம் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி இந்த ஒரு போலியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் அவங்க பண்ணுற வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கூட, அதாவது பண்ணுற தவறு, சரிங்களா? ஸோ இதான் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்றாங்க. இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த கவிதாவும் பப்புலு, ஸோ இவங்களோட வாழ்க்கையை வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ ஒரு பெண்ணும் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. சமுதாயத்தில் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மாற்றும். ஏன்னா ஸோ இவங்க பண்ணுற அந்த விஷயத்தை வந்து சில பேர் சீர்கெடுதல் அப்படின்னு சொல்லலாம், சில பேர் வந்து ஆதரிப்பாங்க, சில பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். பட் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இது தவறான ஒரு விஷயம். ஏன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து சில பேர் சொல்கிறாங்க லெஸ்பியன் கப்புள் சொல்கிறாங்க, சில பேர் கே கப்புள் சொல்கிறாங்க, சில இப்படி போய்ட்டுருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து, ஆனால் இது வந்து அமெரிக்காவில் வந்து நான் ட்ரம்ப்பை வந்து நான் பொண்ணு பாராட்டுறேன். ட்ரம்ப் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண் பெண் 2 பாலின மாதிரி தான் அங்கே இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து ட்ரம்ப்பை நான் பாராட்டுறேன். லெஸ்பியன் கப்புள் அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஸோ ட்ரம்ப்பு வேறு லெவலில் நிற்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கவிதா குஞ்சு அப்புறம் வந்து பப்புலு, ஸோ இவங்க பண்ண விஷயம் வந்து சரியாக தவறானும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு கருத்து, ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து சரியாக தவறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு படிக்க வைக்க ஒரு கனவு இருக்குது. ஸோ நீங்கள் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் புருஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்க குடிகாரனை இருக்கா நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா? ஸோ நாளைக்கு உங்கள் பிள்ளை அவங்க குடிக்கிறான், அப்போது நீங்கள் அந்த பிள்ளை விட்டுட்டு போயிடுவீங்களா? ஸோ இது வந்து சகிச்சுக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை, சரிங்களா? ஸோ இதுதான் உலகம்.